ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். சார், ஏப்ரல் மாதம் நீங்கள் சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருந்தீங்க. அஷ்டம சனியில் டோட்டலாகவே லாக் ஆகி ஒன்றுமே இல்லாமல் சின்ன பின்னமானது கடகராசிங்கிறத நீங்களே உங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதில் பார்த்தா என்னாச்சு, இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி நான் அதிகமாக பேசியிருந்தேன். அப்போது அந்த கமெண்ட்ஸ் எழுதக்கூடிய ஒரு நபர், சார் நீங்கள் சொல்கிற வரை இந்த பூச நட்சத்திரம் தான் சார், நான் டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமாக பிச்சை எடுக்க போயிடலான்னு பார்க்குறேன் சார், அவ்வளோ பிரச்சனை சார் எனக்குன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதுக்கு இன்னொருத்தர், அவர் நானும் பூச நட்சத்திரம்தான், நானும் இந்த கூட்டணியில் சேர்ந்துக்கலாம், நானும் பூச நட்சத்திரம்தான், நானும் ஒரு திருவோடோட வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு 40 பேர் ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு கூட்டாக அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நம்ம பூச நட்சத்திரம் எல்லாம் நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்து மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நம்ம பிச்சை எடுக்கவே போயிடலாம். இதை வந்து சொல்வதற்கே எனக்கு மிகவும் கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தந்தூரி அடுப்பில் போட்டு வதக்குவதை போல் மொத்தமாக உங்களை இது நாள் வரை கிட்டத்தட்ட 5 வருடமாக ரோஸ்ட் செய்த அந்த சனி பகவான் இப்பொழுது உங்களை விட்டு வெளியே போய் பாக்கிய சனியாக அமர்ந்து விட்டார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு பாக்கிய சனின்னு பேர். அப்போது அவர் நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சார், எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாக்கியமோ ப்ளஸ் பாயிண்டோலாம் வேண்டாம் சார், மைனஸ் இல்லாமல் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதுமானது, அதையே நாங்கள் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்வோம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் ஒரு பள்ளத்தில் நாம் இறங்கினால் எவ்வாறு ஒரு மேட்டுக்கு வந்தால்தான் ஒரு சமநிலைக்கு வர முடியுமோ, இப்பொழுது நீங்கள் மேலே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதே பாகியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் என்பதும் புதன் இங்கு நீசபங்க ராஜயோகம் என்று சொல்வதும் உங்களுக்கு கடகராசிக்கு வெற்றி ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதியின் கூட்டணி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா லாபஸ்தானாதிபதி உச்சம் இந்த மாதம் முழுவதுமே. அப்போது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இதையும் தவிர இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் என்பவர் விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாதத்தின் தொடக்கத்தில் மேஷராசியில் உச்சமடைகிறார். அதாவது கடகத்துக்கு தனஸ்தானாதிபதி உச்சம் என்றால் அப்பொழுது அந்த தனம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும்.
தொழில் ரீதியாக, இடங்கள் ரீதியாக, ஒரு இடத்தை விற்று வர வேண்டிய வருமானமாக இருக்கலாம். இதனால் வரை சார் பேமெண்ட்டு சேங்ஷன் ஆகிடுச்சு, ஆனால் என் கைக்கு வரலை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த பேமெண்ட் என்பது கண்டிப்பாக அவர்களை தேடி வரும். மேலும் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஒரு நிகரற்ற லாபத்தை இங்கு குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். மேலும் இவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்பது முயற்சிகளில் வெற்றி. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத்தின் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கட்டுப்படும். உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், திருமணத்துக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் லாபம் வரும். நடுவயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இதனால் வரை ஒரு விதத்தில் உடைந்து போய்விட்டார்கள், ஒரு டிப்ரெஷனில் இருந்தார்கள். இப்பொழுது சமநிலைக்கு வந்து திருமண வாய்ப்புகளுக்கு இதனால் வரை வாய்ப்புகள் வந்தும் நாங்கள் ரெடி இல்லை, நாங்கள் ஓகே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு மிடுக்காக, ஒரு துடுக்காக, ஒரு பொலிவாக வந்து நிற்பார்கள். எனவே இவர்களுக்கு 3ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அனுகூலமாக இருக்குது. சார் கடகராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தானா, ஏதாவது ஒரு மைனஸ் தேடி சொல்லுங்கள் சார் என்று சொன்னால், 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் இந்த மாதத்தின் நடுப்பாதியில் உங்களது ராசிக்கு வந்து விடுவார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன், ஜிம் செய்கிறேன், வாக்கிங் செய்கிறேன் என்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களது உடலை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சின்ன சின்ன காயங்கள் ஏதாவது ஏற்படும், குறிப்பாக பாதங்களில் ஏற்படும். இரவு நேரத்தில் நீங்கள் தூக்கத்துக்கு போகும் பொழுது கொஞ்சம் உங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். தெரியாத நபர்களுக்கு கிரெடிட் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இயந்திரங்கள் வாங்கும் பொழுது ஒருவேளை அது செகண்ட் ஹேண்ட் இயந்திரமாக இருந்தால் அந்த இயந்திரம் சம்பந்தப்பட்ட வல்லுநர்களை அழைத்து அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, அந்த எக்யூப்மெண்ட் கரெக்டாக இருக்கா என்று செக் செய்து கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்களது சகோதரர்களுடன் கொஞ்சம் சண்டை போடுவதை தவிர்த்துவிட்டு மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாகவும் அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். புதுசாக ஒரு இடம் வாங்கும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்டேக் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடம் சார்ந்த வல்லுநர்களிடம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான். பிறகு செவ்வாய் என்பவர் ராசியில் வந்து நீசம், பிறகு அவர் நீச வக்கரம் என்பது உச்சபலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொன்னால் ஒரு கச்சிதமான வெற்றியை கடகராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பெறுவார்கள். சார் இப்போ இவர்களுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டால், 12ஆம் வீட்டில் செவ்வாய் என்பவர் மண், பூமியை குறிகாட்டுகிறார். வீட்டிலேருந்து காலையில் வெளியில் வரும் பொழுது அந்த மண்ணை நீங்கள் கையில் எடுத்து அதனை வணங்குங்கள். மேலும் இந்த செவ்வாய் என்பது அங்காரகன் முருகப்பெருமானை குறிகாட்டுவதனால் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய பிரதானமான முருக வழிபாடு, அர்ச்சனையாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பெறுவீர்கள். இதன் காரணம் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் உச்சம். மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது என்பதும் அக்னி தத்துவமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவது, அதாவது திருவண்ணாமலை போல் ஒரு பிரதானமான கோயிலில் நீங்கள் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில், திங்கட்கிழமைகளில், பௌர்ணமி தினங்களில் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு
உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.